السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الله صلى الله عليه وسلم أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நகைச்சுவையான கணவன். அருமையான நேயர் பெருமக்களே, புனிதமான இந்த ரமலானுடைய காலத்தை நிறைவு செய்து அதற்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணத்திற்கு உண்டான தயாரிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ புதியதாக திருமண வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை, மனைவியாக இருப்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை, குடும்பம் வாழ்க்கையிலே சீரழிந்து விடாமல் சீர்படுத்தி கொள்கிற சில வழிமுறைகளை நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு கணவனாக இருப்பவன் சிரித்த முகத்தோடு தன் மனைவியை எப்பொழுதும் அணுகினால் அந்த மனைவியும் சிரித்த முகத்தோடு தன் கணவன் முன்பு தயாராக இருப்பாள். ஆனால் சில இடங்களிலே இன்றைக்கு கணவனாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையினுடைய பளு, தன்னுடைய தொழில் துறையினுடைய பளு ஆகினால தன்னுடைய முகத்தை ஒரு விதமான ஒரு சோகத்திலேயே வைத்துக்கொள்வது. வியாபாரத்திற்காக வேண்டி வெளியில் செல்கிறார்களா, வேலைக்காக வேண்டி வெளியில் செல்கிறார்களா, மாலை நேரத்தில் வீடு திரும்புகிற பொழுது வீட்டிற்குள் சென்றால் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி நேரம் கொடுக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்காக வேண்டி நேரம் கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு பேச வேண்டும். இன்றைக்கு அது மிக மிக குறைந்து விட்டன. அப்படி ஒரு கால மாலை நேரத்தில் வீட்டிற்கு வந்தால் அவர்கள் வந்தவுடனே என்ன செய்கிறாங்க, செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பது, அல்லது டிவியை பார்ப்பது, அல்லது எதையாவது படித்து கொண்டு இருப்பது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய மனைவியை ஓரம் கட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வெளியில் சென்று மாலை நேரத்தில் வீடு திரும்புகிற பொழுது உங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்தால் நீங்கள் முக மலர்ச்சியோடு நீங்கள் நுழைய வேண்டும். உங்களுடைய மனைவி உங்களுடைய வருகைக்காக வேண்டி எதிர்பார்த்திருப்பாளே. அதே சமயத்தில் ஒரு கணவன் வீட்டிற்குள் வருகிற பொழுது சோர்ந்த நிலையில் வந்தால் கூட மனைவியானவள் தன்னுடைய கணவனின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த கணவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற பொழுது சில நேரங்களில் நகைச்சுவையாக நடந்து கொள்வார்கள், சிரிக்கக்கூடியவராக இருப்பார்கள். நாங்களே ஆச்சரியப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரித்து விட்டாலே அவர்களுடைய முகம் அழகானதாக மாறிவிடும். ஏனென்றால் நபி அவர்களுடைய சிரிப்பை பார்ப்பது என்பதே அரிதான ஒரு விஷயம். ஏனென்றால் சமுதாயத்திற்காக வேண்டி, உம்மத்திற்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், தன் உம்மத்தார்களுக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அதை தேவைகளை தெரிந்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள், மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தொழுத வண்ணமாக துஆ செய்த வண்ணமாகவே இந்த உம்மத்திற்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக சிரித்தார்களோ இல்லையோ, அதிகமாக அவர்கள் வாழ்க்கையிலே கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே பேசுகிற பொழுது நகைச்சுவைய உணர்வோடு பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எங்களுடன் அமர்ந்து நபி அவர்கள் பேசுகிற பொழுது நாங்களும் பேசுவோம். அந்த நேரத்தில் பாங்குக்காக வேண்டி பாங்கு சப்தம் கேட்டுவிட்டால் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். அதுவரை வீட்டில் தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்துல மனம் விட்டு பேசுவார்கள். மனம் விட்டு பேசுறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அது எப்படி பேசுகிறோன்னு அந்தந்த தம்பதிகளுக்கு தெரியும். மனைவியினுடைய நிலை என்ன? வீட்டிற்குள் முடங்கி இருக்கக்கூடிய மனைவி தன் பிள்ளைகளை பார்த்து கொள்கிறார். கணவனாக இருக்கக்கூடிய நம்மை நம்பிதானே வந்திருக்கிறார். அந்த மனைவிக்கு நாம் தானே கணவனாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அந்த மனைவியின் ஏக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
அந்த மனைவியினுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போது கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். பேசுவது மட்டுமல்ல, கொஞ்சம் மகிழ்ச்சியாக, நகைச்சுவையாக, காமெடி கலந்து சில வார்த்தைகளை பேசுகிற பொழுது அந்த பெண்கள் தன்னுடைய கணவன் மீது அதிகமாக அன்பை செலுத்தக்கூடியவராக மாறிவிடுவார்கள். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு தம்பதியர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி பல நிலைகள் இருக்கிறது. அதிலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சியான தருணம் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தரக்கூடியதாக இருக்க மட்டும். சிரித்த முகத்தோடு உங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுங்கள், சிரித்த முகத்தோடு உங்கள் மனைவியிடத்திலே பேசுங்கள். அப்படி பேசுகிற பொழுது உங்களுடைய உறவு என்பது இருக்கிறதே, அந்த உறவு இன்னும் நெருக்கமானதாக மாறிவிடுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எந்த நேரத்திலும் பிரிவு என்பதே வராது. ஆகையினாலே உங்கள் மனைவியரோடு நீங்கள் மகிழ்வோடு நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் பேசுங்கள், பழகுங்கள். அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் இன்னும் அதிகமான அன்பை ஏற்படுத்துவான். அத்தகைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் கணவன் மனைவியாக வாழ்கிற வரிசையில் நம்மையும் இறைவன் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.